வணக்கங்க. ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கலைன்னா வாத்தியார் என்ன சொல்லுவாருன்னா போய் கழுத மேடான்னு சொல்லுவார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கழுத பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். போ கழுத அப்படின்னு நம்ம திட்டுறதுக்கு பதிலாக இங்கே ஒருத்தர் அதே கழுதையை வளர்த்து பெரிய ஆளாக இருக்காருங்க. இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துறையூர்லேருந்து முசிறி, திருச்சி முசிறி இருக்கு பாருங்க, அந்த இடைப்பட்ட தூரத்தில் இருக்குங்க. இந்த பண்ணைக்கு ஒரு வீடியோ எடுக்க வந்திருந்தேங்க. ஸோ இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சிங்க, அதனால தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். வெள்ளை கலர் கழுதை பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்ப்பீங்க, பார்க்கறதுக்கு குதிரை மாதிரியே இருக்குங்க. கழுதை குட்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்க்க முயல் குட்டி பெரிய சைஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பண்ணையில் பாருங்க, 1 லிட்டர் கழுதை பால் வந்து 3000 ரூபா விற்கிறாங்க. கழுதை சாணத்தை கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கழுதை யூரின் கூட வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சாம்பிராணி, கழுதை சோப்பு, அந்த சோப்புலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஃப்ளேவர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கழுதையை நம்ம சாதாரணமாக திட்டுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கழுதை அவருக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குது பாருங்க. எண்ணெய் பார் யோகம் பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே ஒரு ஃப்ரேமாக போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி கழுதை முடியிலிருந்து தாயத்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இவர் வந்து கழுதையில் வந்து எடுக்காத பொருளே கிடையாதுங்க. கழுதையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பணமாக மாற்றிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இது தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. ஒரு கழுதை வச்சு இவ்வளோ ப்ராடக்டை உருவாக்க முடியும், இது மூலயமா இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்க தோணுச்சிங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். நன்றி.